அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். Psalms 18:2. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டுதான் இது. ஆமென். இவ்விதமாக அவர் சொல்கிறார், தேவன் என்னுடைய கன்மலை, அவர் என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய இரட்சகர். ஆம், நாம் வாழ்ந்து வருகிற இந்த வாழ்க்கையில நாம் எதிர்நோக்கி படுகிற ஒவ்வொரு வேதனையிலும் போராட்டத்திலும் பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி அறிக்கை செய்கின்ற போது, கர்த்தரே என்னுடைய கன்மலை, அவரே என்னுடைய கோட்டை, அவர் தான் என்னுடைய இரட்சகர் என்று நாம் அறிக்கை செய்து இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கின்ற போது நிச்சயமாய் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு கோட்டைக்குள்ளே எதிராளிகள் வர முடியாது. நீங்களும் நானும் உலக பிரகாரமாய் கட்டப்பட்ட கோட்டைக்குள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான இரத்த கோட்டைக்குள்ள நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். எனவே இயேசுவின் இரத்தத்தை மீறி உங்களையும் என்னையும் ஒரு அணுவும் அணுக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றது. உங்களையும் என்னையும் பாதுகாப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அதுதான் நம் குடும்பத்திற்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் அது கோட்டையாய் இருக்கின்றது. ஆமேன். சங்கார தூதன் அவர்களை தொடாதபடி பாதுகாத்த அந்த ரத்தம் இன்றும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரத்த கோட்டைக்குள் சென்று இயேசுவினுடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்ப வேண்டும். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம் என்று அவர் சொல்கிறார். நாம் நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் வைத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கின்றோமா அல்லது உலகத்தின் மேல் வைத்திருக்கின்றோமா? உலகத்தின் பொருட்களும் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகின்ற போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ரட்சிப்பாராம். எல்லா தீமையினின்றும் நம்மை ரட்சிப்பது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமே. எனவே அந்த இரத்த கொட்டைக்குள்ளே நாம் வந்து விடுவோம். அவரை முற்றிலுமாய் நாம் நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். வேதம் சொல்கின்றது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் என் தேவன், என் நம்பிக்கையாய் இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று. ஆமேன். அப்படி நாம் அறிக்கை செய்கின்ற போது அவர் என்ன செய்வார்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே உன்னை அவர் மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியமும் உனக்கு எனக்கும் அது பரிசையும் கேடகமா இருக்குமா? நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் கன்மலையும் கோட்டையும் இரட்சகருமாய் இருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.